Hi everyone. இந்த வீடியோவில் அருண் கொலாத்கர் எழுதின ஹார்ட் ஆஃப் ரூயின் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அருண் பாலகிருஷ்ணா கொலாத்கர் இவர் வந்து 1 நவம்பர் 1932 25 செப்டம்பர் 2004 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் போயட். இவர் வந்து மராத்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிற எக்ஸ்பர்ட்டுங்க. ஏன்னா இவருடைய போயம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய எல்லா போயம்ஸ்லேயுமே ஒரு ஹியூமன் சென்ஸ் இருக்கும். மோரோவர் அந்த கான்செப்ட் வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது இவருடைய போயமை நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி இவருடைய போயம்ஸ் இருக்கும். அண்ட் இவருடைய ஃபர்ஸ்ட் போயட்ரி கலெக்ஷனுடைய டைட்டில் வந்து ஜெஜூரிங்க. இந்த போயம் வந்து காமன்வெல்த் போயட்ரி ப்ரைஸ் 1977 வாங்கியிருக்கு. இந்த ஜெஜூரிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் குட்டி குட்டி போயம்ஸ் தான். அதில் ஒரு 31 போயம்ஸ் இருக்குது. அதாவது அருண் கொலாத்கர் வந்து ஜெஜூரி அப்படிங்கிறது ஒரு சிட்டி, பூனேயில் இருக்கிற ஒரு சிட்டி. மோரோவர் அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி ஒரு டெம்பிள் நிறைய இருக்குது. அதில் கந்தோபா தான் காடு. அப்புறம் அந்த பிளேஸ்க்கு அவர் விசிட் பண்ணியிருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் நோட்டீஸ் பண்ணார். 1964 அவர் விசிட் பண்ணியிருப்பார் ஜெஜூரியை. அப்போது அதில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு குட்டி குட்டி போயமாகவே எழுதியிருப்பார். அதை கம்பைல் பண்ணி தான் 1976 ஒரு புக் பேட்டர்னில் அவர் பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் காமன்வெல்த் லிட்ரரி அந்த போய்ட்ரி ப்ரைஸை வந்து 1977 இந்த ஜெஜூரிங்கிற கலெக்ஷன் வாங்கியிருக்குது. அந்த போய்ட்ரி கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்குது. ஷார்ட் ஃப்ராக்மெண்ட் போயம் தான், குட்டி குட்டி போயம் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி அது தாங்க. போயமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு விசிட்டராக அந்த ஜெஜூரிங்கிற ஸ்பாட்டுக்கு போகிறார் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போகிறாரு, அதுவே வந்து சிதலம் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் இவர் பார்த்த விஷயங்கள், அதில் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், ஏன்னா விசிட்டராக போகிற இவர் மக்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, எதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி போயம் எழுதியிருப்பார். ஸோ இந்த போயட்ரி கலெக்ஷன் வந்து குறிப்பாக அருண் கொலாத்கருடைய போயம்ஸ் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணப்படுது. சரி வாங்க இப்போ இந்த போயத்தை பற்றி பார்த்துடலாங்க. த ஹார்ட் ஆஃப் ரூயின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல இந்த ரூயின் அப்படிங்கிற வேர்டோடைய மீனிங் தெரிஞ்சிடணும். ரூயின் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நல்லா இருந்த ஒரு இடம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சிதலம் அடைஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அதனோட வேல்யூவே அந்த பிளேஸ்க்கு இல்லாத மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. கம்ப்ளீட் டேமேஜ் அல்லது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் ரூயின் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து சிதலம் அடைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தில் சொல்ல வர்றாங்க. பட் பார்ப்போம் என்னதை அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டெம்பிள் இவர் விட்னஸ் பண்ணுறாரு, ஒரு டெம்பிள் வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அந்த டெம்பிளுடைய ரூஃப், அந்த கோபுரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோயிலினுடைய அந்த கோபுரமே ஒரு அந்த கடவுள் இருக்கார். அந்த கோயிலில் வந்து மாருதி, அதாவது ஹனுமன் தான் கடவுளாக வச்சு கும்பிடுறாங்க. அந்த கோயிலில் இருக்கிற அந்த கடவுள் மாருதி இருக்கார் இல்லையா, அவருடைய தலையில் அந்த ரூஃப் உடஞ்சி விழுந்திருக்கிற மாதிரி கிடக்குது. அந்த டெம்பிளோடைய கண்டிஷன் இப்போ ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது. அப்புறம் இப்போது வேறு யாரும் அந்த பிளேஸில் இல்லைப்பா, யாருமே அவரை பற்றி ஒரியும் பண்ணலை. யார் நிற்கிற அந்த இடத்துல, மாருதி தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன விஷயத்தெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணார், அவருடைய குவைட் அப்சர்வேஷன் தான் இந்த போயத்துடைய கான்செப்டே. ஒரு கோயில் வந்து சிதலம் அடைஞ்சு கிடக்குங்கிறது தெரியுது. அந்த கோயிலுடைய கடவுளான மாருதி, நம்ம ஹனுமன் தான் அந்த கோயிலுடைய மெயின் காடு. அந்த காடு தலையிலே அந்த ரூஃப், அந்த கோயிலுடைய ரூஃப் உடஞ்சி கிடக்குது. அதை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர் ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார். அண்ட் அதுதான் இந்த போயத்தோடைய ஸ்பெஷல் எலமெண்ட்டுமே, அந்த கேப்சரிங் த ஸ்மால் டீட்டெயில். அந்த சீனை வந்து அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த போயம் மூலியமாக அருண் கொலாத்கர் மக்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாமே டெம்ப்ரவரி தான்ப்பா, எதுவுமே பர்மனெண்ட்லாம் சொல்ல முடியாது. அதுதான் வாழ்க்கையுடைய மூலாதாரமே. நம்ம வந்து இது வந்து ப்ராஸ்பராக இருந்த ஒரு பிளேஸ்ன்னு நினச்சோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அது அப்படி இருக்கும். கம்ப்ளீட்டாக அது ஒரு பாயிண்டில் வந்து பர்மனெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து டீச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் அதே மாதிரி தானே, இதே மாதிரி எல்லோரும் இதே இயர், இதே பியூட்டி, இதே லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருவோங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இல்லையா. எப்போனாலும் லைஃபு அன்சர்டைன், எப்போனாலும் எப்படினாலும் மாறும் அப்படிங்கிறதும் இந்த போயம் மூலியமாக ரீடர்ஸ்க்கு அருண் கொலாத்கர் சொல்ல நினைக்கிறாங்க. அருண் கொலாத்கரோட ரைட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சினிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு
கொஞ்சம் ஐரனிக்கலாக சொல்ல நினைக்கிறது. நம்ம வந்து அப்பேரண்ட்டாக சில விஷயத்த பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும், அவங்க சொல்ல நினைக்கிற விஷயத்தில் வந்து ஒரு அன்பிலீவிங் கான்செப்ட் இருக்கலாம், அல்லது ஒரு மாக்கரி டோன் இருக்கும், அல்லது ஐரனிக்கலாக சில விஷயம் சொல்ல நினைப்பாங்க. அதே மாதிரி ஸ்கெப்டிசிசம் இவருடைய கான்செப்ட். நிறைய டவுட், நிறைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுவார். அவருடைய போயம் மூலியமாக நம்மளே வந்து ஆமாம்ல இவர் சொல்கிற கொஷின்ஸ்லாம் கரெக்டு தானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருவாருங்க. இந்த போயத்தோடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டான்ஸாக இருக்கிற மாதிரி, 11 ஸ்டான்ஸான்னு கூட சொல்ல முடியாது, ஒவ்வொன்றுமே 2 லைன்ஸ் கொண்டு ஸ்டான்ஸாவை செக்ரிகேட் பண்ணியிருப்பார். அப்போ இது வந்து ஒரு கப்லெட் மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். ஒரு அந்த சீனே ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுதே அந்த ரூஃப் கம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரூஃபு, அந்த கோயிலுக்கு அதுதான் ரூஃபாக இருந்த ஒரு மொமெண்ட்டை, அது வந்து இப்போ அந்த கோயிலுடைய டெய்ட்டி, மூல கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, மாருதி, அவருடைய தலையிலே பாரு அந்த ரூஃப் வந்து கரெக்டாக வந்திருக்குது. யாருமே இதை வந்து பொருட்படுத்துறது இல்லையே. அதாவது கடவுள்னு சொல்லி வணங்குறதுக்கு நிறைய பேர் க்யூவில் நின்று இந்த பிளேஸ்லாம் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சு வெளியிற ஒரு கோயிலுக்கெலாம் போகிறாங்க. பட் இங்கே பாரு கடவுளுடைய தலையிலே அந்த ரூஃப் வந்து விழுந்திருக்கு. பட் இதை பற்றி யாருமே பொருட்படுத்துறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த கடவுளில் இருக்கிற, அந்த கோயிலில் இருக்கிற கடவுள் மாருதி இருக்கார் இல்லையா, மேபி அவர் வந்து இந்த கோயில் இப்படி தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கலாம் போலுக்க அப்படிங்கிற மாதிரி ரீடர்ஸ்க்கு சொல்கிறாரு. மேபி அந்த மாருதி வந்து விருப்பப்படுறது இந்த டெம்பிள் இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாருதியே நினைக்கிறார் போலுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாங்க்ரல் பிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இந்த மாங்க்ரல் அப்படிங்கிறது மிக்ஸ்ட் ப்ரீட் டாக், பிச் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் டாக், சரிதானா? ஸோ அந்த அவர் பார்த்த இடத்துல அந்த ஒரு மாங்க்ரல் பிச் ஒன்று இருக்குது அந்த கோயிலில், அந்த சிதலம் அடைஞ்ச கோயிலில். அந்த பிச் மட்டும் இல்லாமல், அதாவது அந்த ஃபீமேல் ஒரு டாக் மட்டும் இல்லாமல் அதனுடைய பப்பீஸும் அங்கே தான்ப்பா இருக்குது. இந்த ஹார்ட் ஆஃப் த ரூயின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டைட்டிலோடைய லைன் இங்கே வருதுங்க. அதாவது அந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சு கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த கோயிலுடைய ரூஃபே மாருதியோடைய தலையில் உளுந்து கிடக்குது. ஆனால் அந்த பிளேஸ் கூட ஒரு நாய், அந்த நாய்க்குட்டிகளோட சேஃபாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு பிளேஸாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கடவுள் வந்து படி அளப்பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டுங்க. அதான் நம்ம நினைப்போம் கல்லுக்குள்ளே தேரைங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ராக், அதுக்கு அது எப்படி உயிரோடு அதில் இருக்குது, அது எப்படி சாப்பிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் அதுக்கு கூட கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியுமே கடவுள், எந்த ரிலீஜனாக கூட எடுத்துக்கோங்களேன் நீங்கள், அதாவது அவங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இந்த டெம்பிள் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி விழுந்திருந்தாலும் அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த மாங்க்ரல், அந்த ஃபீமேல் டாகுக்கு அதனுடைய ஃபேமிலியோட அது ஒரு சேஃபான பிளேஸாக அது இருக்குது. அந்த டெம்பிள் அதுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. எப்படி மாருதிக்கு அந்த டெம்பிள் பிடிச்சி போச்சோ அதே லைனை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பார். மேபி அந்த டாகுக்கும் இந்த டெம்பிள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு போலுக்க. அந்த பிச், அந்த ஃபீமேல் டாக் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக அந்த பிளேஸில் இருக்கிற மாதிரி உணருது. பட் எல்லா பிளேஸுமே அப்படி கொலாப்ஸ் ஆகிருக்குப்பா. அங்கே இருக்கிற டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி இருக்குது. அந்த டோர்வே எல்லாமே அப்படி ஸ்கேட்டர்ட் இன்டூ பீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த பப்பீஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோரோவர் அந்த ஃபீமேல் டாகும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது, அந்த பிளேஸில் சேஃபாக உணருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பறை பப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து இந்தியன் டாகை மீன் பண்ணுது. அந்த குட்டி குட்டி பப்பீஸ்லாம் அங்கே எங்கே ஓடி ஆடி விளையாடுது, அப்படி ஜம்ப் பண்ணுது. ஸோ அதுக்கும் இது பூச்சி போச்சு போலுக்க. ஸோ இந்த மேபி தே லைக் அ டெம்பிள் பெட்டர் திஸ் வே அப்படிங்கிற இந்த லைன் வந்து 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். ஒன்று வந்து அந்த டெய்ட்டியான ஹனுமனே சொல்கிற மாதிரி கடவுளுக்கும் இது பிடிச்சிருக்கு போலுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அந்த அம்மா நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கும் இது பிடிச்சிருக்கு. மூணாவது இந்த லைன் திரும்ப எப்படி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த எல்லா பப்பீஸ்க்குமே இந்த டெம்பிள் தான் பெட்டரான பிளேஸ்ப்பா. ஏன்னா இது வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, இப்படி உடஞ்சி போய் சிதலம் அடைஞ்சிருக்கிற இந்த கோயில் வந்து அங்கே இருக்க குட்டி குட்டி பப்பீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கலரில் அந்த பப்பி இருக்குதுன்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் இயர்டு பப்பி, அது வந்து கொஞ்சம் தூரம் போன மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கிற அது குட்டி குட்டி நாய் தானே, அதை அங்கங்கே விளாடுது. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த உடஞ்சி போன அந்த டைல் வந்து அதனுடைய காலில் படுற மாதிரி ஒரு மொமெண்ட்டு, அதை பார்த்தோன்னே அந்த நாய்க்கு அப்படி ஜாலியாக விளையாடுது. அப்புறம் திரும்ப ஓடி வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டங் பீட்டில், அதாவது ஒரு வண்டு மாதிரி, இது வந்து ஒரு குட்டி பூச்சி, அந்த மாட்டு சாணத்தெல்லாம் அப்படி உருட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த பூச்சி. நம்ம அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணால் அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி. ஏன்னா இவர் வந்து மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணி அந்த சீனே ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறவர் தான் அருண் கொலத்கரோட ஸ்டைலில். அண்ட் அதை பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. பாருங்களேன், அந்த இடத்துலலாம் பூச்சிலாம் இருக்குது.
அது இதை விரட்டவும் அங்கே வந்து ஒரு கலெக்ஷன் பாக்ஸ், இப்போ கோயில் அப்படின்னா உண்டியல்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸே அங்கே உடஞ்ச நிலையில் தான் இருக்குது. சரிதானா? இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஒரு சேஃப்டி பொசிஷன் மாதிரி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது நம்ம குட்டி குட்டி டாக்ஸு இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணி இந்த போயத்தில் எழுதியிருப்பார். பட் இந்த பிளேஸ் வந்து அதுக்கு ரொம்ப பூச்சி போச்சுப்பா. ஏன்னா இது வந்து ரூஃபே கம்ப்ளீட்டாக உடஞ்சி கொலாப்ஸ் ஆன ஒரு டெம்பிள் தான். யாருமே திரும்ப போய் அந்த பிளேஸில் போய் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இல்லை. அந்த பிளேஸ் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய இடம் மாதிரி இப்போ இல்லை கம்ப்ளீட்டாக. சரிதானா? கடவுள் வழிபடுற இடம், அதாவது கடவுளை வச்சு வழிபடுற இடம் மாதிரி இப்போ அந்த டெம்பிள் இல்லைன்னு இருந்தாலும் அந்த பிளேஸில் ஒரு ஃபேமிலி, அதாவது இந்த டாகுடைய பப்பீஸ் இருக்குது, அந்த பீட்டில் இருக்குது, அந்த டாக் வந்து ரொம்ப சேஃபாக உணர்றது அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலாப்ஸ்டான அந்த டெம்பிளுடைய சீனை வந்து ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பப்பீஸை வந்து நல்ல ப்ரொடெக்டிவாக அந்த மதர் டாக் பார்த்துக்குது அப்படிங்கிறதையும் இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாரு. ஸோ அது அந்த பப்பீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அந்த டங் பீச்சில் இருக்கு இல்லையா, அதுவுமே அங்கே அந்த பிளேஸ் தான் தஞ்சோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட இந்த போயத்தை அருண் கொலாத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஸ்கெப்டிக்கல் அண்ட் ஹியூமரஸ் போயம்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு டெம்பிளுடைய நிலையை சொல்ல நினைக்கிறாங்க, கொலாப்ஸான ஒரு டெம்பிளுடைய நிலை. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்த குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் ரீடர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண நினச்சார் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு அந்த பீட்டில் வந்து இப்போ அந்த குட்டி பப்பி வந்து அந்த உடஞ்ச டைல் அதிலேருந்து க்ரியேட் பண்ண ஒரு சவுண்ட் மொமெண்ட்டாக இருக்கட்டும், அதுலேருந்து அந்த பீட்டில்ஸ் வந்து அதுவும் அங்கே சேஃப்கார்டாக அந்த கலெக்ஷன் பாக்ஸ்க்குள்ளே, அதுவும் உடஞ்சி போய் தான் இருக்குது, அந்த உண்டியல் மாதிரி இருக்கிற பாக்ஸு அதுக்குள்ளே போய் தங்களை சேஃப்கார்ட் பண்ண நினைக்குது. அப்போ அதுவும் இதெல்லாமே டெம்பிளாக ஒரு காலத்தில் அந்த இடம் வந்து வர்ஷிப் பண்ணப்பட்ட இடம் தான். பட் இப்போ அது வர்ஷிப் பண்ணுற இடம் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். ஏன்னா கடவுள் இருக்கிற இடம்ங்கிறதுனால தான் அந்த இடத்துல சேஃபாக அந்த டாக், அந்த பப்பீஸ், அந்த பீட்டில் இதெல்லாமே வந்து போகுது. மக்கள் தான் வந்து போகலனாலும் இவங்கெல்லாம் நல்லா ஹாப்பியாக வந்து போகிறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ டு பி த ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே வர்ஷிப் நடக்கலைனாலுமே இது வந்து கடவுளுடைய வீடு தான், பாருங்கள் இங்கேயும் அந்த ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போயத்தை சூப்பராக முடிச்சிருப்பாருங்க அருண் கொலாத்கர். ரீட் பண்ணி பாருங்கள். குட்டி போயம் தான், ஹார்ட் ஆஃப் ரூயின் அப்படின்னு டைட்டில் வச்சுருப்பாரு. ஒரு ஆப்டிமிசம் ஸ்பிரிட் கொடுக்குற மாதிரி இந்த போயம்ங்க. என்னதான் ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் நிறைய கொலாப்சஸ் நடந்திருந்தாலும், நிறைய நெகட்டிவ் மொமெண்ட்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ணியிருந்தாலும், அதை கிராஸ் பண்ணி வரும்பொழுது அதில் இருக்க சின்ன சின்ன ஹாப்பினஸை கூட நம்மளால் செரிஷ் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த போயம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். எல்லாமே கம்ப்ளீட்டாக லைஃப்பில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் கூட அதை கடந்து போகும் பொழுது அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போயத்தில் சிம்பாலிக்காக நம்ம அருண் கொலாத்கர் ஹார்ட் ஆஃப் ரூயின் அப்படிங்கிற இந்த போயத்தில் சொல்லியிருக்காருங்க. இதான் இந்த போயத்துடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.